அவங்க அடுத்து கேட்ட கேள்வி வந்துட்டு, கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், கவுன்சிலிங்கில் எங்களுக்கு சீட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம சொன்னது வந்து, கவுன்சிலிங்கில் கண்டிப்பாக சீட் கிடைக்கும் உங்களுக்கு. ஆனால் கடைசி கட்டத்தில் தான் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங்கில் சீட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம். அவங்களும் வந்து கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணாங்க. முதல் ரவுண்ட் கவுன்சிலிங் முடியுது, 2வது ரவுண்ட் கவுன்சிலிங் முடியுது. சீட் கிடைக்கல எதிர்பார்த்த மாதிரி. இந்த பையனுக்கு வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவருடைய 3ஆம் அதிபதி வந்து செவ்வாய் இல்லைங்களா? லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி செவ்வாய். அவருமே எங்கே இருக்காருன்னு கேட்டிங்கன்னா, மேஷத்தில் 8ஆம் இடத்துல தான் இருக்கார். அப்ளை பண்ணுறதுல இந்த பையன் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாப்படி. ஒரு தடவைக்கு 2 தடவை அப்ளை பண்ணதில் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகலைன்னு நினச்சிட்டு மறுபடியும் அப்ளிகேஷன் போட்டிருக்காரு. ஃபேக் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்ளிகேஷனை. ஸோ அப்ளிகேஷன் ப்ராப்ளம் வந்துச்சா, டாக்குமெண்ட் இஷ்யூஸ் எதுவும் வந்துச்சான்னு கேட்டதுக்கு அவங்க ஆமான்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கேட்டாங்க, இது எதுவும் பிரச்சனையாகி எதுவும் கோர்ட் கேஸ் அந்த மாதிரி போய் வருமா அப்படின்னு சொன்னதுக்கு, கோர்ட்டுக்கு போயிட்டு ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னதில் அவங்களும் கோர்ட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி தவறுதலாக 2 தடவை அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதை கன்சிடர் பண்ணுங்க இவங்களோட அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல இருந்து ஆர்டர் வாங்கிட்டு வந்துட்டு கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறாங்க. ஸோ ஃபைனல் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்கு. ஸோ இது கிடைக்கலன்னா அந்த பையன் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுவார். எப்படியாவது மெடிசன் சேர்ந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. கடைசியில் என்ன ஆயிடுச்சுனாக்கா, கவுன்சிலிங்கில் வந்து இவங்களோட அப்ளிகேஷனை அக்செப்ட் பண்ணிட்டு சீட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ இது ஏன் இவ்வளோ தூரம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஏஎல்பி ஜோதிடம் அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு வந்து நமக்கு ரொம்ப தெளிவாக ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு.